நான் ஒரு நாள் காலேஜ் போயிட்டு வந்துட்டு செம்ம டயர்டாக வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்போ சரி, ஆக்சுவலாக அந்த டைமிங்கில் யூஸ்வலாக நான் எக்ஸசைஸ் பண்ணுறது. பட் எக்ஸசைஸ்லாம் பண்ணாமல் பேக்லாம் வச்சுட்டு அப்படியே போய் படுத்துட்டேன் ஃப்ளாட்டாக. யூஸ்வலாக ஆஃப்டர்நூனில் எனக்கு தூங்குற பழக்கமே கிடையாது. பட் அன்றைக்கி செம்ம டயர்டு. தூங்கணும்னு கண்ணெல்லாம் சொக்கி எப்படியானு தூங்கிடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் லைஃப் லாங் நான் இது வரைக்கும் ஆஃப்டர்நூன் தூங்கினதே கிடையாது. அன்றைக்கி தூக்கம் வரல. அப்போ தான் ஒரு சீலிங்கை பார்த்துட்டு சும்மா தான் படுத்திருந்தேன். ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வச்சுட்டேன். அப்போ நான் சைலன்ஸில் இருக்கும்போது தான் ஒரு 2-3 வாய்ஸஸ் என் மண்டையில் ஓடிட்டே இருந்தது. அதில் ஒரு வாய்ஸ் இருந்தது, என் இன்னர் வாய்ஸே என்கிட்ட அன்றைக்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நீ அதை பண்ணியிருக்கணும், அதை செஞ்சுருக்கணும்னு திரும்ப 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 ஒரு ஃபீட்பேக் லூப் என் மண்டையில் ஓடிட்டே இருந்தது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கலனாலும் கிடைக்காம நான் அதை விட்டுருந்ததுன்னா அது வேறு விஷயம். ஆனால் அது கிடச்சி நான் விட்டது தான் அந்த மென்டல் ஃபீட்பேக்கில் ஒரு நெகட்டிவ் லூப்பாக என் மண்டையில் சுற்றிக்கிட்டே இருந்தது. அது மெயின் ரீசன் நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்காத காரணமே கொஞ்சம் பயமாக இருந்தது. ஒருவேளை நம்ம அதில் இதை சைன் பண்ண முடியல, தோத்துட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. ஒருவேளை நான் யாராவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்து ஒரு மாதிரி எம்பாரஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பயம் இருந்தது. இன்னொன்று நமக்கு ஒரு ஃப்யூச்சர் அவுட்கம் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாத போதே அது ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும் போதே அதில் ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பயமும் இருந்தது. இப்போ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பாஸ்டில் இல்லை ப்ரெசண்ட்லேயே இந்த மாதிரி ஒரு பயம் இருந்தது, இல்லை உங்களை சுற்றி இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இப்படி இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு தேவைப்படும். போய் ஒரு ஷேர் போட்டு விட்டுருங்க. நம்ம லைஃப்பில் ஒரு மோஸ்ட்டாக நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம்ஸ் எந்த ஃபேக்டரான இருக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், பேரண்ட்ஹுட், பிரதர்ஹுட், சிஸ்டர்ஹுட், எதை வேணால் இருக்கலாம். ஆர் இட் மைட் பி ஃபினான்ஷியல் ரீதியான ப்ராப்ளம்ஸும் இருக்கலாம், இல்லை மென்டல் ரீதியான ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்லை ஹெல்த் ப்ராப்ளம்ஸாகவும் இருக்கலாம். பட் இது எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் அப்படிங்கிறது ஒரு தாட்ஸ் மூலியமாக தான் வரும், மென்டலாக தான் அது ஆரம்பிக்கும். ஸோ நான் இப்போ சொன்ன ப்ராப்ளம், நான் இந்த மாதிரி பயந்தது எல்லாமே ஒரு மென்டல் ப்ராப்ளம். அதுக்கெல்லாமே ஒரு சொல்யூஷனும் ஒரு மென்டலான சொல்யூஷன் தான். யாரும் அவன் மென்டல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும்னா இட்ஸ் ஆக்சுவலி ஒரு சிம்பிள் மைண்ட் செட் சேஞ்ச் தான். இந்த மைண்ட் செட் இருந்தாலே ஓரளவுக்கு நம்ம நம்ம வாழ்க்கையில் பார்க்குற ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள், நாம் இவர் மாதிரி இருந்தால் ஒரு சூப்பராக இருக்குமே, ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற ஒரு 4 பேர் இருக்கிறவங்கிட்ட எல்லாத்திட்டையும் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஏன் நான் இன்ஸ்பிரேஷனாக நினைக்கிற ஒருத்தர் எலான் மஸ்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும், விராட் கோலி பிடிக்கும், ரொனால்டோ பிடிக்கும், எனக்கு மார்க் ஜகர்பர்க்கும் ஓரளவுக்கு பிடிக்கும். இவங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்கக்கிட்ட ஒரு பேசிக்காக ஒரு மைண்ட் செட் இருந்தது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் நம்மக்கிட்ட இருந்தாலே மோஸ்ட்டாக நமக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை டேக் பண்ணுறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்காது. நம்ம இப்போ சுற்றி பார்க்குற ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ், டெஸ்லா மாதிரி, ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி, மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக், நைக், இதெல்லாம் பார்த்தோம்னா நான் அதை பார்த்தேன்னா நான் அதை ரொம்ப அட்மையர் பண்ணுறேன். எப்படி இவ்வளோ பெரிய ஒரு வேர்ல்ட் சேஞ்சிங் கம்பெனியும் உருவாக்கணுங்கன்னு ஒரு அட்மிரேஷன் இருக்குது. ஆனால் அதுக்கு எல்லாமே பேஸ் என்னன்னா இவங்களோட ஃபவுண்டர்ஸ் எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ், நம்மள மாதிரி மனுஷங்க. அவங்களுக்கும் இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்திருக்கும். அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு அதை நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே நாமளும் அவங்களோட ஒரு பாத்தை கடைப்பிடிக்க முடியுங்கிறது தான் ஒரு சின்ன பாயிண்ட் நான் இங்கே சொல்ல வருது. அவங்க எல்லாத்துட்டையும் இது பேசிக்காக இருக்கிறது ஒரு மைண்ட் செட் தான். அந்த மைண்ட் செட் தான் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு ட்ரீம், நமக்குன்னு ஒரு கோல், ஒரு ஸ்டடீஸ் வைஸோ, ஒரு ஜாப் வைஸோ, இல்லை நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒர்க் ரிலேட்டட், ஃபினான்ஷியல், எந்த ஃபீல்டாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும், ஒரு கோல் இருக்கும். அதை அச்சீவ் பண்ணணுன்னாலும், நமக்குன்னு ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு ஆசைகள் இருந்தாலும் அதை அச்சீவ் பண்ணணுன்னாலும், இல்லை நமக்கு பிடிச்சவங்க ரிலேஷன்ஷிப் வைஸ் அந்த மாதிரி இருந்தாலும், இல்லை ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினச்சாலும், டு பி ரிச் அந்த மாதிரி நினச்சாலும், இட் ஆல் கம்ஸ் டவுன் டு திஸ் சிங்கிள் மைண்ட் செட்.
அது வந்து என்னன்னா லைக் அதை வந்து நீங்கள் யூ cannot டேக் தட் அவுட் ஆஃப் த ஈக்குவேஷன் ஃபார் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு மைண்ட் செட்டை உங்கள் லைஃப்பில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து லைக் சக்ஸஸை ரீச் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் வந்து அதிகமாகும். அந்த மைண்ட் ஷிஃப்ட் நான் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எங்கே படித்தேன்னா ஒரு புக்கில் தான் படித்தேன். த சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் அ ஃபக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக். அது பேசிக்காக என்ன மாதிரி ஒரு புக்னா லைக் அது பேசிக்காக சொல்லணும்னா லைக் 2 சுச்சுவேஷன்ஸ் எடுத்துக்கலாம், நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். அதில் பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நெகட்டிவ் சுச்சுவேஷனில் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு மென்டலாக ஒரு நெகட்டிவ் ஃபீலிங், ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸ்குள்ளே போனாலும், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஒரு நெகட்டிவான பீப்புளாக இருந்தோம் நம்மளை வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விடாமல் நம்மளை டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவங்கள வந்து அவாய்ட் பண்ணி இக்னோர் பண்ணி நாட் கிவிங் அ ஷிட் அபவுட் தெம். அதுதான் இதில் வந்து ஒரு பேசிக்கான கான்செப்டே. நெகட்டிவாக இருக்கிற சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாத்தையும் யூ வில் நாட் கிவ் அ ஷிட் அபவுட். பாசிட்டிவான எமோஷன்ஸ், பாசிட்டிவான பீப்புள் உங்களை மோட்டிவேட் பண்ணுறவங்க, ஒரு பாசிட்டிவான சிச்சுவேஷன், ஒரு பாசிட்டிவ் ஃப்யூச்சர் அவுட்கம்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் ஆல் யூ ஷுட் கேர் அபவுட் அப்படிங்கிறது தான் இந்த புக்கில் வந்து மெயினாக சொல்லியிருப்பான். அதுதான் இந்த மெயின் கான்செப்டும். இந்த ஒரு சிங்கிள் கான்செப்ட் இருந்தாலே லைக் லைஃப்பில் நம்ம வந்து ஒரு பிக் ரெவல்யூஷனைசிங் ஒரு சேஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைஃப்பில். இதை வந்து லைக் நம்ம ஒரு எலான் மஸ்க் மாதிரி ஒரு பர்சன் எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கிறது வேணால் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து எலான் மஸ்க் ஆரம்பிக்கும் போது அவரை சுற்றி இருக்கிற பீப்புள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியே வந்து they thought he was mad. அவர் யாரா அவன் இவ்வளோ கிரேசியான ஒரு ஐடியா வந்து எடுத்திருக்கான், இவ்வளோ லைக் மோர் தென் 100 மில்லியன் வந்து பேபால் டீல்லேருந்து அவருக்கு கிடைக்குது. ஸோ அந்த வெல்த் எல்லாத்தையும் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் ரிச் ஆகலாம் அப்படின்லாம் யோசிக்காமல் ஒரு பிஸ்னஸ் ரிகார்டிங்காக ஸ்பேஸ் ட்ராவலுக்காக நாம் வந்து இந்த மொத்த பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் லைக் 2/3 ஆஃப் த வெல்த்தை வந்து ஸ்பேஸ் எக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணார். அந்த கம்பெனி ஆரம்பித்து 3 தட்டி ராக்கெட் வந்து ஃபெயிலியர் ஆகும். இன்டர்நெட்டில் இருக்கிற மல்டிபிள் பிளாக்ஸில் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து எப்படி தோற்று போகும், எப்படி வந்து பேங்க்ரப்ட் ஆகுங்கிற ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸை போட்டிருக்காங்க. எல்லா ஆர்ட்ஸும் அவருக்கு அகெயின்ஸ்டாக இருந்தது. அவரை சுற்றி இருக்கிற பீப்புளே வந்து ரொம்ப நெகட்டிவாக இருந்தாங்க அவரை பற்றி. லைக் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள், சயின்ஸ் ஃபீல்ட்லேயே இருக்கிறவங்களும் கூட they thought it was not possible. அவர் வந்து தோக்கறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ஹையாக இருந்தது. ஏன்னா ராக்கெட் சயின்ஸ் வந்து இருக்கிறதுலே ஒரு டஃபஸ்டான ஒரு ஃபீல்ட். ஸோ அவர் தோக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருந்தது. அவர் தோத்தா அவரை கேலி சொல்றதுக்கு ஒரு ஊரே இருந்தது. அவர் தோத்தா இன்னொன்று என்ன பிரச்சனைனா, அவர் வெல்த் எல்லாமே இந்த கம்பெனியில் தான் போட்டிருக்காரு, இன்னும் 2 கம்பெனியில் போட்டிருந்தாரு. அது எல்லாமே பேங்க்ரப்ட் ஆகும் போது ஒரு கடனாளியே அவர் போயிருப்பார். இதுதான் அவர் வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. ஃபெயிலியர் அப்படிங்கிறது அவர் போட்டிருக்க டை மாதிரி அவர் கழுத்தை சுற்றி தான் இருந்தது. ஆனால் இது எல்லாத்தையும் பற்றி கவலைப்படாமல் என்ன பண்ணார்னா, அந்த ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் ஃபெயிலியர் பற்றி கவலைப்படல. நம்ம வந்து ப்ரோக் ஆயிடுவோமே, பணம் இல்லாமல் போயிடுமே, கடனாளி ஆயிடுவோமேங்கிற ஒரு கவலையும் இல்லை. அவரை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், பீப்புள், சோஷியலாக இருக்கிற பீப்புளே வந்துட்டு he will fail அப்படின்னு சொல்லும் போது அதை பற்றியும் அவர் கவலைப்படல. ஆனால் அவர் வந்து he cared about, he gave a shit about the possibility of a future where humans can do interplanetary space travel. நம்ம ஏர்த்தில் இருந்து மற்ற பிளானட்ஸ்க்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கிற ஒரு ஐடியாவோட தான் ஸ்பேஸ் எக்ஸையே வந்து தொடங்குறாரு. மார்ஸில் போய் ஹியூமன்ஸை செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒன் ஆஃப் த மெயின் கோல்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் எக்ஸ். அவர் என்ன பண்ணார்னா, அவர் சக்சீட் ஆகிற பாசிபிலிட்டிஸை he gave a shit about, அதுக்கான ஆக்ஷன்ஸை எடுத்தார். அந்த ராக்கெட் சயின்ஸில் இருக்கிற ஃபீல்டில்
யூத் ஃபோர்ஸில் இருக்கிற பெஸ்ட் பீப்புளை ஃப்ரம் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து அவரே வந்து இன்டர்வியூ பண்ணி எடுத்தார். ஃபெயில் ஆகுறது பற்றியோ தோக்குறது பற்றியோ கவலைப்படல. அண்ட் வந்து ஃபெயில் ஆனாலும் அது ஏன் நம்ம தோத்தோம், அந்த மிஸ்டேக்ஸ் எதனால ஆச்சு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து எடுத்து அதை கரெக்ட் பண்ணணும்னு முயற்சி பண்ணாரு. நீங்கள் வந்து லைக் உங்கள் லைஃப்பில் வந்து எந்த மாதிரி ஒரு அவுட்கம் இருந்தாலும் அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் அதில் இருக்கிற பாசிட்டிவ் அவுட்கம்மை மட்டும் லைக் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிறது தான் இதில் இருக்கிற மெயின் ஐடியாவே. இப்போ எல்லாம் வந்து லைக் ஃபஸ்ட்டு ராக்கெட் லான்ச் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எல்லாம் வந்து நம்ம மூடிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒரு வேளை வந்து கம்பெனியை மூடி இருந்தாரோ இப்போ வந்துட்டு there will be no cheap space travel. ஒரு சக்ஸஸ் இருந்திருக்காரு, அவர் ஒரு ஃபெயிலியராக போயிருப்பார். இன்னொன்று அவருக்கு இருக்கிற லைக் ஹீ இஸ் த ரிச்சஸ்ட் பர்சன் இன் வேர்ல்ட், அதுவும் அவர் இருந்திருக்க மாட்டார். இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணி லைக் ஒரு பாசிட்டிவ் அவுட்கம்காக நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் பீப்புளை வச்சுக்கிட்டு ஒரு பாசிட்டிவ் சுச்சுவேஷனை மட்டும் மைண்டில் கோலாக வச்சுக்கிட்டு அவர் ஒர்க் பண்ணதுனால தான் ஹீ இஸ் வேர் ஹீ இஸ் நோ. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக சொல்லிடலாம், பட் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னா இட் ஆல் கம்ஸ் வித் ப்ராக்டிஸ் தான். கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் லைக் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம மைண்ட் செட்டை கொஞ்சம் பாசிட்டிவாக மாற்றி நெகட்டிவிட்டியை ஃபுல்லாக இக்னோர் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணாலே நம்ம வாழ்க்கை இப்போ இருக்கிறதோட ஓரளவுக்கு நல்லா பெட்டராக இருக்கும். லைக் ஈவன் தோ உங்கள் அவுட் சைட் சுச்சுவேஷன்ஸ் உடனே ட்ராமேட்டிக்காக சேஞ்ச் ஆகலைனாலும் உங்கள் இன்செட் மைண்ட் செட் வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கும்போது அட்லீஸ்ட் ஹெல்த்தியாகவும் மென்டலாகவும் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. அது இருந்தாலே போதும் லைக் லைஃப்பில் உங்கள் கோல்ஸை வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ until next time, bye.